ஹாய் மக்களே, எங்கள் ஊரில் வந்து நோம்பி முடிஞ்சிருச்சு. முன்னாடி நாளே பால் குடம் எடுத்துகிட்டு அப்புறம் 2வது நாள் பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து இந்த ஆடு சேவலெல்லாம் அறுப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டாக பொங்கல் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பால் குடம் மட்டும்தான் எடுத்தேன். வச்ச பொங்கல் எல்லாத்தையும் பக்தர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன்னா கரெக்டாக சாமி கீவில் வந்து நின்றுச்சு சாப்பாட்டுக்கு. அப்புறம் சாமிக்கு வைக்காமல் போகலாம் அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடி போய் பொங்கல் போய் சாமிக்கு வச்சேன். நைட்டெல்லாம் கூத்தெல்லாம் போடுவாங்க. கூத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நோம்பியே முடிஞ்சிருச்சு. நோம்பி முடிஞ்ச வாட்டி சரி பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போய் பார்த்தோன்னே என்னடா இது டிசைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன செடினே தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள். பொருளெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தேன். இந்த ஜிகினா பேப்பரை பார்த்தோன்னே இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச வாட்டி இந்த லாஸ்ட் எக்ஸாமில் இந்த ஜிகினா எல்லாம் அடிப்பாங்கள்ல, அது ஞாபகம் வந்துருச்சு. கடைக்கு போயிட்டு வந்துட்டு பொங்கலுக்கு விறகெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா போன தடவை பொங்கல் வைக்கிறப்ப விறகே நான் எடுத்துகிட்டே போல, நான் மறந்துட்டேன். அப்புறம் குடுகுன்னு ஓடி வந்து அப்புறம் காமன் சவுரெல்லாம் ஏறி குதிச்சு அப்புறம் விறகு தூக்கிட்டு ஓடணும். இந்த தடவை அந்த தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு முன்னாடி நாளே விறகெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்.